friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ட்ரெடிஷ்னல் லுக், அதாவது காஞ்சிபுரம் பட்டு சாரி லுக். இது வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த ப்ளவுஸ் கலெக்ஷன் வீடியோவில் வந்து இதை நான் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த சாரீ போட்டுட்டு தான் நான் வந்து பேசியிருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து நீங்கள் வேர் பண்ணியிருந்த சாரீ சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த சாரியில் வந்து லுக் க்ரியேட் பண்ணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் வந்து இந்த லுக் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த லுக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வேர் பண்ணியிருக்க ப்ளவுஸ், சாரீ, அப்புறம் ஜுவல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். பேங்கிள்ஸில் வந்து 2 சைடு நம்ம எண்டில் போடுவோம் இல்லையா, அது வந்து திக்காக இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கோல்டில் அந்த கோல்டு கலர் பேங்கிள்ஸில் பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. ஏன்னா நான் வேர் பண்ண போகிற ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் இருக்குது, அதனால் பேங்கிள்ஸ் வந்து பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, ட்விஸ்ட்டாக இருக்கிற மாதிரின்ட்டு கோல்டு அண்ட் பிங்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பதக்கம் ஹாரம் வித் 3 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி, அதோட செட்டோட இயரிங்ஸோடு வந்தது. இது வந்து ஷங்கர் பேர்ல்ஸ் கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணதுங்க. அப்புறமா இந்த சாரீ வந்து இந்த சென்னை சில்க்ஸில் எடுத்தது 18,000. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு பர்ச்சேஸ் பண்ணது, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்ததுங்க. ஸோ அதோட பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளெயின் பிங்க்கில் பீகாக் மாதிரி டிசைன் போட்டு சாரீ ஃபுல்லாக எல்லோ கலர். அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸில் மட்டும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அப்புறம் நெக்கில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயருக்கு ஸ்டோன்ஸ் வச்சுட்டு 3 லேயர்ஸ் வந்து கோல்டு பீட்ஸ் வச்ச மாதிரி பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு டோட்டலாக 3.5 ஆச்சு ஆரி ஒர்க் பண்ண மட்டும். அதுக்கு மேலே ஸ்டிச்சிங் சார்ஜு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து நான் நைட் வேர் போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் நான் எப்படி அப்படின்றத காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து சாரீ வேர் பண்ணிவிட்டு ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் எல்லாமே பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து டஃப்பான ஹேர் ஸ்டைல்லாம் இல்லை. நான் வந்து சிம்பிளாக ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு சைடில் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேராக விட போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே அண்ட் ப்ரோட்டீன் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஹேர் வந்து வேவி. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பஃப்லாம் க்ரியேட் பண்ணும்போது வேவி ஹேரை விட கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லைட்டாக வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வேணும்னா கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் இருக்கும் எப்படி வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நாம் ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ண போகிறேன். சென்டரில் வாக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி பேக் கோம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து நல்லா நிற்கும். பேக் கோம் பண்ணாலே எனக்கு வந்து நல்லா அந்த பஃப் நிற்கும். ஸோ பேக் கோம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ வந்து பேக் கோம் பண்ணிவிட்டு எல்லா முடியுமே எடுத்து இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. சீவிட்டு பின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் பின் பண்ணிக்கலாம், இல்லைனா கேட்ச் கிளிப் கூட போட்டுக்கலாம், அதுவும் ஓகே தான். ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி கேட்ச் கிளிப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அந்த சைடில் காது பக்கமாக இருக்குது இல்லையா எக்ஸ்ட்ரா முடி, அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி பின் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி 2 பக்கமே பின் பண்ணிவிட்டு அந்த பின் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் கீழே என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து பூ வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்டோன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி ஏதாவது கிளிப்ஸ் நீங்கள் குத்திக்கலாம். ஸோ தட் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இப்படியே விடுறதை விட. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. முடிஞ்சது. இப்போதைக்கு வந்து நான் போனி போடுறேன். ஏன்னா வந்து சாரீ கட்டி ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா சாரீ அண்ட் ப்ளவுஸ் வேர் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து ப்ளவுஸில் இருக்கிற டிசைன். அப்புறம் வந்து சாரீ இந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன். அவங்களுக்கு வந்து சாரீ ட்ராப்பிங் எப்படி பண்ணணுன்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா என் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் போட்டிருக்கேன். ஓகேயா? ஸோ அந்த சாரீ கட்டியாச்சு. அடுத்தது வந்து நாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் ரோஸ் வாட்டரை அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸில். அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுக்காக ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு எந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டெய்லியுமே ஆலோவேரா ஜெல் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து மேக்கப் பண்ணும்போதும் அதுவே போடுறேன். ரொம்ப வந்து ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்கப் போடும்போது எப்பயுமே அவசரம் வேண்டாம்.
டெஃபினட்டாக வந்து உங்கள் மேக்கப் வந்து நல்லா ரிசல்ட் இருக்காது. அதனால் ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ப்ரைமர் போடணும். ஸோ ப்ரைமர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். ப்ரைமர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் நல்லா ஃபேஸில் செட் ஆகும். ப்ளஸ் ரொம்ப நேரம் மேக்கப் வந்து கலையாமல் இருக்கும். ஸோ நான் வந்து மேக்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம்ன்ற ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஃபேஸில் வந்து செட் ஆகிடுது. ஸோ மேக் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ப்ரேன்றதுனால நீட்டாக போய் நச்சுன்னு அப்படியே ஃபேஸில் உட்காந்துக்குங்க. நம்ம வந்து அப்படியே டேப் பண்ணி செக் பண்ணிக்கலாம் எல்லா பக்கம் இருக்கான்ட்டு. நீங்கள் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நம்ம அதை வந்து தடவணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அடுத்தது வந்து நான் கண்ணுக்கு கீழே கருவளையம், அப்புறமா வந்து அந்த பிம்பிள் மார்க்ஸ்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து கண்ணுக்கு கீழேயும் லைட்டாக கன்னத்தில் மட்டும் கொஞ்சம் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ கன்சீலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கருப்பாக இருக்கிறது எதுவுமே தெரியாது. அந்த கருவளையம், கரும்புள்ளி அதெல்லாம் தெரியாது. ஸோ அதுக்காக நான் லைட்டாக டச்சப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாக்மிலேருந்து 925 சிசி க்ரீம், ஷேட் வந்து பிரான்ஸ் 03. இது வந்து ரீசன்ட் ஃபேவரேட்டுங்க. ஆல்ரெடி ஒரு மேக்கப் டியூட்டோரியலில் இதை யூஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனை விட கொஞ்சம் திக் கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து பிபி க்ரீம் அளவுக்கு ரொம்ப லைட்டாக இருக்காது. அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஃபவுண்டேஷனை விட திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வந்து ஈஸியாக ஃபேஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர் போடுங்க. ஸோ தட் வந்து இந்த ப்ராடக்ட் நீட்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்படியே செட் ஆகிக்கும். ஃபவுண்டேஷன் விடவே இது போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ்லாம் போட்டோன்னா ஒரு மாதிரி ஃபேஸு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிள் இருக்குன்னா கீழே லிங்க் கூட போடுறேன். நீங்கள் வேணும்னா அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி அதை ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஃபினிஷிங் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஸோ இது வந்து லாக்மிலேருந்து 925 இன்ஃப்யூஸ்டு வித் ஆலோவேரா அண்ட் க்ரீன் டீ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கூட இதை வச்சுக்கலாம். ஃபினிஷிங் பவுடர். ஸோ இதையும் வந்து நான் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணியே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான மேக்கப் போட்டுட்டு அப்ளை பண்ணாதாங்க இந்த லூஸ் பவுடர் கரெக்டாக இருக்குது. இல்லைனா ஓவர் ஷைனிங்காக ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்ட் இல்லை. எனக்கு பெனை பனானா லக்ஸுரி பவுடர் யூஸ் பண்ணி பழகிட்டு வேறு எது போனாலும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதே இல்லை. எனிவேஸ் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஐ ப்ரைமர் போட்டுட்டு இப்போ வந்து ஐப்ரோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த புதுசாக முளைச்சிருக்கு இல்லையா, அந்த முடி தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஐப்ரோ பென்சிலில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஐப்ரோ வேணுமோ அந்த ஷேப்பில் அவுட்லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஐப்ரோ போட்டுட்டிங்கன்னா, அந்த பென்சில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் உங்களோட ஹேர் வந்து கொஞ்சம் வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறவங்களுக்கு ஓகே. அந்தளவுக்கு டார்க் ஹேர் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலான்னா, அந்த ஐப்ரோஸ் நேச்சுரலாக தெரியறதுக்காக லைட்டாக மேலே பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் ஆல்ரெடி போட்டேன் இல்லையா, அது செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மெபிலின்லேருந்து த நியூட்ஸ் அப்படின்ற பெல்லைட்டில் ஃபஸ்ட்டு க்ரீம் மேட் இது வந்து அப்ளை பண்ணுறேன் ஐ ஷேடோ. யூஸ்வலாகவே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரீம் ஐ ஷேடோ போட்டுட்டு மற்ற கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுற ஐ ஷேடோ வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஓகேயா? அதே போல் நம்ம ஐலைனர்லாம் போடும்போது இந்த மாதிரி ஐ ஷேடோ போட்டுட்டிங்கன்னா உங்கள் கண் வந்து நல்லா ப்ராடாக தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ போட்டுட்டேன் க்ரீம் மேட்டில். அதுக்கப்புறமா வந்து ஷிம்மர் கோல்டு ஷிம்மர் ஷேடு இருக்கிறதுலையே அதை அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேக் ஐலைனர் யூஸ் பண்ணி ஐலைனர் போடுறேன். ஸோ ஐலைனர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கார்னர்லேருந்து மறுபடியும் சென்டரில் ஜாயின் பண்ணிடுவேன். இதுதான் வந்து எனக்கு ஈஸியான டெக்னிக். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிட் பை பிட்டாக போடுங்க, அப்படியே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வரையறதுக்கு. ஸோ ஐலைனர் முடிஞ்சது. அதுக்கும் அடுத்தது வந்து மெபிலின்லேருந்து ஃபால்சிஸ் புஷ் அப் ட்ராமா அப்படின்ற ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லைங்க எனக்கு. வாங்கிட்டேன், அதனால் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்தது வந்து வேசலின் அப்ளை பண்ணிட்டு
L'Oreal Parisலேருந்து கலெக்ஷன் ஸ்டார் பிளேக் அப்படின்ட்டு ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து நான் கீழே மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ தட் வந்து மேலேயும் பார்க்க கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா என்னோடய சாரியில் டார்க் பிங்க்கு, அதனால் கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்கட்டும்ன்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு. ஓகே, பொட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க், அதை சுற்றியுமே வந்து எல்லோ கலரில் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. அது அந்தளவுக்கு தெரியல. ஸோ அந்த பொட்டு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து என்னது, காஜல். ஸோ காஜல் வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஐலைனரே கொஞ்சம் நல்லா திக்காக போட்டாச்சு. அதனால் லைட்டாக தான் போடுறேன். இட் டிபெண்ட்ஸ்ங்க. நீங்கள் வந்து நல்லா திக்காக போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி தான் பிடிக்கும். வந்து நான் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயரிங்கில் வந்து பேர்ல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேர்ல்ஸ் வச்சு போடும்போது நீங்கள் வந்து இப்படி ஃப்ரீ ஹேர் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி பிளாக்காக இருக்கிறதுக்கு அந்த பேர்ல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அழகாக தெரியும். அதுவே பாருங்கள், இப்படி இருக்கிறத விட நீங்கள் இப்படி விடும்போது உங்களுக்கு அந்த பேர்ல்ஸ், அந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டுருக்கேன். ஸோ வந்து ஒரு ஹேரை பின்னாடி விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி முன்னாடி விட்டுக்கலாம். ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, சாரி, நெக்லஸ் இல்லை, ஹாரம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் 3/4 ஸ்டைலில் தான் வேணும், ரொம்ப கீழாக வேணாம். ஸோ அதனால் கொஞ்சம் கடைசி இதிலையே போட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி. அடுத்தது வந்து பேங்கிள்ஸ். ஸோ அடுத்தது வந்து பேங்கிள்ஸ். ஸோ நான் யூஸ்வலாக எல்லா சாரிக்கும் இந்த பேங்கிள் தாங்க போடுவேன். ஏன்னா இதில் பேர்ல்ஸு கோல்டு ரெண்டுமே இருக்கிறதுனால நான் போடுற எல்லா ஜுவல்ஸ்க்கும் ரொம்ப மேட்சாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேங்கிள். இதுக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக் போட்டிருந்த போதே சில கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, யூஸ்வலாக நீங்கள் வந்து நெத்தியில் குங்குமம் வைப்பீங்க, அதில் வைக்காமல் விட்டுட்டீங்க, வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கோன்ட்டு. நான் ஆக்சுவலாக அதை மறந்துட்டேன். யூஸ்வலாக எனக்கு வந்து இப்படி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக். ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப், ஜுவல்லரி அண்ட் அவுட்ஃபிட் போட்டதுக்கப்புறம் இருக்கிற ஃபைனல் லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போலவே இன்னும் நிறையா வெட்டிங் கெஸ்ட் லுக்கோ இல்லை வந்து மற்ற ஃபங்க்ஷனுக்கு போகும்போது டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ்லாம் ட்ரை பண்ணுறது, அதுவும் வந்து ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான ஜுவல்ஸ் அண்ட் அவுட்ஃபிட்ஸ் போட்டு இன்னும் நிறையா கெஸ்ட் லுக், டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸோட நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் சாரீ லுக், அப்புறம் பிங்க் சாரீ லுக், அப்புறம் நிறைய ஹேர் ஸ்டைல் டியூட்டோரியல்ஸ், ப்ளவுஸ் கலெக்ஷன் அப்படின்ட்டு இன்னும் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோட சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.